ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடிஏ இன்ஃபோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பென்னி ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சரி, பென்னி ஸ்டாக்ஸ்னால் முதல்ல என்ன? இந்த பிகினர்ஸ் வந்து இருப்பாங்க இல்லைங்களா, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றவங்க இருப்பாங்க இல்லைங்களா, புதுசாக என்ட்ராகிறவங்க. ஸோ அவங்க வந்து இந்த பென்னி ஸ்டாக்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இதை தெரிஞ்சிச்சுனாலே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது இல்லாமல் இதோட வேல்யூலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான வேல்யூ, ஷேர்ஸ் வேல்யூலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஈஸியாக ட்ரேடிங் பண்ணி ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது இந்த பென்னி ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே ஒரு கை கொடுக்கும்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவங்களுக்கான வீடியோவே நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ பிகினர்ஸ்க்கான பென்னி ஸ்டாக்ஸ்னால் என்ன, ஸோ அதை எப்படி நம்ம வாங்கலாம், அதை பற்றின வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கைஸ். வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஓகேங்களா. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பங்குச்சந்தையை பொறுத்தளவு எல்லா விதமான விலையிலையுமே பங்குகள் வந்து கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு நிறுவனத்தோட மதிப்பை பொறுத்து தான் அது மாறுபடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிலையன்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா, ரிலையன்ஸ் வந்து பெரிய கம்பெனி. ஸோ அவங்களோட ஷேர்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் இருக்கும். இப்போ தான் ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கும், இல்லாட்டினா ஆரம்பித்து ஒரு 5 இயர்ஸ் ஆன கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஷேர்ஸ் வேல்யூ வந்து ரொம்பவே குறைவானதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதை நிறுவனத்தை பொறுத்து தான் அதோட ஷேர்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ 50 காசுகள்லேருந்து தொடங்கி 1 லட்சம் வரைக்கும் ஒரு பங்கோட விலை வந்து இருக்கும் கைஸ், ஓகேங்களா. சரி, இதை கவனிங்க. ஒரு பங்கோட விலை வந்து அந்த அளவுக்கு விலை குறைவான நிறுவனங்களோட பங்குகளும் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இருக்குது கைஸ், கண்டிப்பாக இருக்குது. விலை அதிகமாக கொண்ட நிறுவனங்களோட பங்குகளும் இருக்குது, விலை குறைவான பங்குகள் கொண்ட நிறுவனமும் இருக்குது. ஆனால் இதில் பென்னி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது விலை குறைவாக இருக்கிற பங்குகளை குறிக்கும், ஓகேங்களா. ஸோ ஒரு பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னாலே அதிகமான ரேட்டில் இருக்கிறது பென்னி ஸ்டாக்ஸ் கிடையாது, குறைவான ரேட்டில் இருக்கிறது தான் பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இது வரைக்கும் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவு 10 ரூபாயில், ஓகேங்களா, 10 ரூபாய்க்கு குறைவாக ஒரு பங்கோட விலை இருக்குது அப்படின்னா அது வந்து பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் 50 காசு இல்லாட்டினா அதுக்கும் குறைவான விலையில் கூட கிடைக்கும் பங்குகள் வந்து இந்திய பங்கு சந்தையில் வந்து இருக்குது கைஸ். ஸோ இந்த மாதிரி பங்குகள் வந்து ஒரு சர்வதேச பங்கு சந்தைகள்லேயும் இருக்குது. நாட் ஓன்லி இந்தியன் ஷேர் மார்க்கெட், சர்வதேச அளவில் இருக்கிற ஷேர் மார்க்கெட்லேயும் இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விலை குறைவாக உள்ள நிறுவனங்களோட மொத்த சந்தை மதிப்பு எப்பயுமே பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பங்குகள் வந்து எப்போதுமே விலை உயரும் அல்லது குறையும் அப்படின்னு சொல்லி நம்ம எளிதில் வந்து நம்ம கணித்து விட முடியாது, ஓகேங்களா. நம்ம எதையுமே டிட்டர்மைன் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு நிலையற்ற தன்மை தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பங்குகளில் செய்யப்படுற முதலீடுகள் பெரும்பாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு யூகத்தோட அடிப்படையில் தான் நடைபெறுது. இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் வந்து இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு யூகம் செய்வோம், மைண்ட் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ அந்த யூகத்தோட அடிப்படையில் நடக்கிறது தான் இந்த முதலீடுகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இல்லைனாலுமே என்னைக்காவது ஒரு நாள் இந்த பங்கோட ஷேர்ஸ் விலை வந்து கண்டிப்பாக உயரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம்ல, அந்த நினைப்போட அடிப்படையில் தான் முதலீடு செய்கிறது தான் இந்த பென்னி ஸ்டாக்ஸ். அப்படி இருக்கும்போது அந்த முதலீடு செய்கிற அந்த முதலீட்டாளர்களும் இப்போயும் இருக்கிறாங்க. அந்த யூகத்தோட அடிப்படையிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற முதலீட்டாளர்கள் வந்து இப்போயும் இருக்கிறாங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் ஒரு பங்குக்கு தேவை அதிகரிக்குது அல்லது வாங்குவதற்கு, ஓகேங்களா, அந்த ஷேர்ஸை வந்து நீங்கள் வாங்குறதுக்கு முதலீட்டாளர்கள் வந்து தயாராக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பங்கோட விலை வந்து அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். அதே சமயம், ஓகேங்களா, வாங்குறதுக்கு ஆட்களே இல்லை, அவற்றோட விலை வந்து என்ன செய்யும், குறையும். அந்த வகையில் இந்த மாதிரி விலை குறைவாக இருக்கும் பங்குகளை வந்து பெரும்பாலும் முதலீட்டாளர்கள் வாங்குறது குறைவாக தான் இருக்கும். இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பங்குகளை வாங்கி வச்சுட்டு தேவைப்படும் போது விற்பனை செய்ய முடியாத நிலை வந்து உருவாகலாம், சரிங்களா.
வாங்குறதுக்கு ஆட்கள் இருந்தால் மட்டுமே தான் அதை விற்பனை செய்ய முடியும். வாங்குறதுக்கு ஆட்களே இல்லை அப்படின்னா அந்த பங்கை நாமே வச்சிருந்து எப்போ வாங்குறதுக்கு ஆட்கள் வர்றாங்களோ அப்போ வந்து நம்ம அந்த ஷேர்ஸை விற்க முடியும். அதுதான் கைஸ் பெனி ஸ்டாக்ஸ். இப்போ வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே நான் மெதுவாக பொறுமையாக தான் நான் சொல்லிகிட்டே வரேன். ஏதாவது உங்களோட டவுட்ஸு எதுனா இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அப்போ இது போன்ற பங்குகளில் செய்யப்படுற முதலீடுகளில் ஓகேங்களா ஆபத்துகளும் இருக்கா நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக இருக்குது கைஸ், ஆபத்துகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ பணம் வந்து நம்மளுக்கு உடனடியாக தேவைப்படுது, இல்லை இந்த பங்கு மூலமாக பெற லாபம் வந்து போதும், அதை விற்பனை செஞ்சுட்டு வெளியேறலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதை வந்து விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவாக தான். அப்போ அந்த பங்குச்சந்தையோட போக்கு ஓகேங்களா அந்த குறிப்பிட்ட பங்கோட போக்கை பொறுத்து தான் மாறுபடும் அப்படின்னு சொல்லி கவனிக்கத்தக்கது. புரியுதா கைஸ்? இந்த இடம் உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது பணம் வந்து நம்மளுக்கு உடனடியாக தேவைப்படுது, ஆனால் அந்த பங்கின் மூலமாக கிடைக்கிற லாபம் ஓகேங்களா விற்பனை செஞ்சுட்டு வெளியேறலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அந்த விற்பனை செய்வதற்கான அந்த வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு ஷேர்ஸை நம்ம வாங்கிட்டோம், அதை விற்பனை செஞ்சால் தான் என்ன வரும், நம்மளுக்கு லாபம் வரும். அப்போ வாங்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஆட்கள் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ ஆட்கள் இல்லாத போது நம்ம அந்த ஷேர்ஸை வாங்கி வச்சு அது ஆட்கள் எப்போ வருவாங்களோ அப்போ தான் நம்ம அதை விற்க முடியும். அப்போ அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அந்த அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டோட அப் அண்ட் டவுன் மூமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அப்போ அதோட போக்கு எப்படி இருக்குதோ அதை வச்சு தான் ஒரு மாறுபடுது. பார்த்தீங்களா, ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் வந்து அப்பில் போயிட்டுருக்கு, இப்போ பிரச்சனை இல்லை, வாங்குறதுக்கு வந்து ஆளுங்க இருக்காங்கன்னு அர்த்தம். சில டவுனில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சிரமமாக தானே இருக்கும். இப்போ வாங்குறதுக்கு ஆளுங்க வேணும். இப்போ இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு கவனிக்க வேண்டிய விஷயமா தான் பார்க்கப்படுது. ஸோ ஒருவேளை ₹1 ஒரு பங்கை நீங்கள் வாங்கிய பின்னாடி சரிங்களா ஒரு தொழில் சூழல் காரணமாக அந்த குறிப்பிட்ட நிறுவனம் வந்து நல்ல லாபம் ஈட்ட தொடங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கிடைக்கிற லாபம் அப்படிங்கிறது வந்து மிக பெருசாக இருக்கிற வாய்ப்புகள். நீங்கள் ₹1 ஒரு பங்கை வாங்கிட்டீங்க, ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வந்து நீங்கள் ₹1 வாங்கிட்டீங்க, திடீர்னு அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு லாபம் அப்படிங்கிறது ஒரு பெருசாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறுவனங்களில் செய்யப்படுற முதலீடுகளில் ரிஸ்க் அப்படிங்கிறது மிக மிக அதிகம். ஏன்னா எந்த நேரம் வந்து கம்பெனி வந்து சூப்பராக வருதுன்னு தெரியாது, எந்த நேரம் வந்து டவுன் ஆகுதுன்னு தெரியாது, ஓகேங்களா. அப்போ எதையுமே நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது, ஒரு யூகத்தோட அடிப்படையில் தான் நம்ம போகணுமே ஒழிய இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்மாக கணிக்க முடியாது. அதுதான் இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவு, சரிங்களா. அப்போ ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெனி ஸ்டாக்ஸில். அதில் முதலீடு செஞ்ச பணம் முழுவதுமே வராமல் கூட போகலாம். ஸோ இது ரொம்பவே ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்ன கைஸ். ஸோ அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அந்த பணம் கூட நம்மளுக்கு என்ன செய்யலாமா, கிடைக்காம கூட போகலாம். ஸோ அந்த நிறுவனம் வந்து பங்குச்சந்தை பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யக்கூடிய நிலை கூட நேரலாம். லாபமே இல்லாத கம்பெனியை பங்குச்சந்தையில் எப்படி வச்சிருப்பாங்க? இது போன்ற ஆபத்துகளும் இந்த பங்குகளில் வந்து இருக்குது. எதில்? பெனி ஸ்டாக்ஸில். வேற ஒன்றுமே இல்லை கைஸ், 3 விஷயம்தான். நீங்கள் பெனி ஸ்டாக்ஸ் எடுத்து நீங்கள் ட்ரேடு பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இந்த ஷேர்ஸை பெனி ஸ்டாக்ஸில் நம்ம வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட புரோக்கர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசிங்க, சரிங்களா. அப்புறம் அந்த கம்பெனியை பற்றின முழு விவரத்தை நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டு 5 இயர்ஸு ஸ்டேட்மெண்ட் எடுங்க. ஸோ இது வந்து எப்படி மூவ்மெண்ட் ஆகிருக்குது, லாஸ்ட்டு 1 இயர் ஸ்டேட்மெண்ட் எடுங்க, 2 இயர் ஸ்டேட்மெண்ட் எடுங்க. ஸோ இதோட ப்ராஃபிட்டாக போயிட்டுருக்கா இல்லை நட்டத்தில் போயிட்டுருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டீங்க, சரி இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்காக நீங்கள் அந்த கம்பெனியில் வாங்கிட்டீங்க, திடீர்னு அந்த நிறுவனத்தில் ஏதோ ஒரு ஃபால்ட்டு காரணமாக அந்த கம்பெனியை ஒரு இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலை வருது, இல்லை ப்ராஃபிட்டே ஏர்ன் பண்ண முடியல, நீங்கள் வாங்கினதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து நட்டத்தில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னா நான் ரொம்பவே அது என்ன சொல்கிறது, நீங்கள் போட்ட பணமும் அதில் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் வந்து அதிகமான ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அபாயம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்குது கைஸ், அவ்வளோதான். ஸோ எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணாலுமே நீங்கள் பெனி ஸ்டாக்ஸ்லேயும் சரி, இல்லை MCXாக இருந்தாலும் சரி, கமாடிட்டியாக இருந்தாலும் சரி, ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சர் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, எதுனாலுமே நீங்கள் கலந்து ஆலோசித்து சரிங்களா நீங்கள் முடிவெடுத்து நம்ம இந்த ஷேர்ஸை வாங்கலாமா வேண்டாமா
அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி முடிவெடுங்க. ஓகேங்களா? கம்பெனியை அனலைசிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு கம்பெனி நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்கும்போது அந்த கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்கள். கலெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து நல்ல மூமெண்ட்டில் இருக்குது, அப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்குங்க. சரி, இதை விற்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையுமா அதையும் பார்த்துக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து நம்ம இந்த ஷேர்ஸை வாங்குகிறோம், இதை விற்கிறதுக்கு வந்து அதாவது நம்ம வந்து விற்கிறோம், சிலர் வந்து வாங்குவாங்க. அப்போ வாங்குறவங்க வந்து நம்மளுக்கு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். வாங்குறவங்க இருந்தாங்கன்னா எனக்கு ஈஸியாக விற்பனை செய்ய முடியும். வாங்குறவங்க இல்லை அப்படின்னா அந்த ஷேர்ஸை நம்மளே வச்சுருந்து எப்போ வாங்குறவங்க வர்றாங்களோ அப்போ தான் விற்க முடியும். அப்போ அது வரைக்கும் நம்மளுக்கு அதில் எந்த லாபம் நம்ம கிடைக்க போகிறது இல்லை. புரியுதுங்களா கைஸ்? ஸோ இதுதான் கைஸ் பெனி ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? எப்போது வாங்கலான்னு நான் தம்ப்நெயில்ல நான் ஒரு டைட்டில் போட்டிருப்பேன். வாங்குங்க, பட் அந்த கம்பெனியை அனலைசிஸ் பண்ணி வாங்குங்க. அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? 10 ரூபாய்க்கு குறைவான வேல்யூ கொண்ட இந்த பென்னி ஸ்டாக்ஸில் அபாயம் அதாவது அப்படிங்கிறது ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமான ஒன்று. ஆனால் பென்னி ஸ்டாக்ஸ்லேயே ஸ்டாக்ஸை வாங்கி ட்ரேடிங் பண்ணுற நண்பர்களும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நான் இந்த வீடியோ வந்து யாருக்காக போட்டேன் அப்படின்னா பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோ. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ட்ரேடிங் அப்படிங்கிறது உள்ளே வர்றாங்க, சில ஸ்டாக்ஸை வந்து வாங்கணும்னு நினைப்பாங்க. அப்போ திடீர்னு எடுத்தெடுப்புலேயே ஒரு 1000 ரூபா ஸ்டாக்கை வாங்கலாம், இல்லை ஒரு 5000 ரூபா ஸ்டாக்கை வாங்கலாம், இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சக்கணக்காக ஒரு ஸ்டாக்கை வாங்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு பணத்தை ஃபுல்லாக அதில் போட்டுட்டு அந்த பணத்தை ஃபுல்லாக இலக்க நேரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வேண்டாம் கைஸ். 10 ரூபாய்க்கு குறைவாக இருக்கிற நீங்கள் ஷேர்ஸை வாங்கி நீங்கள் விற்றீங்கனாலே குறிப்பிட்ட லாபம் கிடைச்சாலே நம்மளுக்கு போதுமான ஒன்று. எடுத்தடப்பே நம்ம அதிகமான லாபம் எதிர்பார்க்கக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவு எப்பயுமே அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அகலக்கால் வச்சோன்னாலே நம்ம கீழே தான் உழுவுன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது வந்து ரொம்பவே நல்லது. அதனால் நீங்கள் முதல்ல பென்னி ஸ்டாக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே அது வந்து ரொம்பவே ஈஸியான ஒன்றும் இல்லை கைஸ். நம்மளுக்கு வாங்குறவங்க இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. வாங்குறவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் ஈஸியாக விற்றுட்டு நீங்கள் லாபம் சம்பாரிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னா டைம் எடுக்கும், அவ்வளோதான், கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படி டைம் எடுக்கும்போது நீங்கள் வந்து விற்றுக்கலாம், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? இதில் பயப்பட வேண்டிய எதுவுமே இல்லை. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே ரிஸ்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஓகேங்களா? இது நாட் ஓன்லி பென்னி ஸ்டாக்ஸ்ன்னு நான் சொல்லலை, ட்ரேடிங்குன்னு நான் சொல்லலை, ஷேர் மார்க்கெட்டு நான் சொல்லலை. நான் பொதுவாகவே நம்ம வாழ்க்கையிலேயே சரி ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ பென்னி ஸ்டாக்ஸ்னால் என்ன, அதை எப்போ வாங்கலாம், அதுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா? இனியும் இந்த பென்னி ஸ்டாக்ஸை பற்றி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்க்கலாம். ஸோ பென்னி ஸ்டாக்ஸில் வந்து எத்தனை வகையான கம்பெனிஸ்லாம் இருக்குது, எத்தனை கம்பெனிஸ் இருக்குது, ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, எல்லாத்தையுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ரொம்ப நன்றி.